நெல்லை மதவக்குறிச்சியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது தொடர்பாக 4 பிரிவுகளில் வழக்கு. தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக காவல்துறை வழக்கு பதிவு. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். நீங்க விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரம்யா. திருநெல்வேலி அருகே இருக்கக்கூடிய மதவக்குறிச்சி என்ற கிராமத்தில் நேற்றைய தினம் கொட்டப்பட்டிருந்த மருத்துவ கழிவுகள் குறித்த செய்திகள் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் வெளியான நிலையில் இன்று நெல்லை மாவட்ட காவல்துறையின் சார்பில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து மதவக்குறிச்சி பகுதியில் கொட்டப்பட்டிருந்த மருத்துவ கழிவுகள் யார் கொட்டி சென்றார்கள் என்ற மர்ம நபர்கள் குறித்த விசாரணை தற்போது தீவிரமாக தொடங்கியிருக்கிறது. நெல்லையில் கடந்த ஆண்டு சுத்தமல்லி, கொண்டநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு பாளையங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய ரெட்டியார்பட்டி 4 வழி சாலையில மருத்துவ கழிவு கொட்டியிருந்தாங்க. கடந்த பிப்ரவரி மாதம் திருநெல்வேலி அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே மருத்துவ கழிவுகளை கொட்டி எரிக்கப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல இதே போன்று மருத்துவ கழிவுகளை சட்ட விதிகளுக்கு மீறி ஆங்காங்கே கொட்டப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. நெல்லையில் அடிக்கடி நடந்து வரும் நிலையில் மானூர் அருகே இருக்கக்கூடிய மதவக்குறிச்சி என்ற கிராமத்தில் நேற்றைய தினம் மீண்டும் மர்ம நபர்கள் மருத்துவ கழிவுகளை குவியலாக கொட்டியதோடு மட்டுமில்லாமல் அந்த மருத்துவ கழிவுகளை சட்டவிரோதமாக தீ வைத்து எரித்திருக்கிறார்கள். ரஸ்தாவில் இருந்து மதவக்குறிச்சி செல்லக்கூடிய அந்த சாலையோரத்தில் மருத்துவ கழிவுகள் உட்பட பல்வேறு கழிவுகள் குவியலாக கொட்டப்பட்டிருந்தது. பாதி எரிந்த நிலையில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் அங்கு கொட்டப்பட்டிருந்த டானிக் பாட்டில்கள், மருந்துகள் மற்றும் மாத்திரைகள் உட்பட பல மருத்துவ பொருட்களும் அங்கு கொட்டப்பட்டு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரில் மானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிரமாக விசாரிச்சுட்டு வராங்க. இந்த புகாரின் பேரில் தற்போது 271, 272 மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் பிரிவு 12 போன்ற பிரிவின் கீழ் மானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை குறித்து இந்த வழக்கு குறித்து தீவிரமாக விசாரிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கொட்டப்பட்டிருந்த மருத்துவ கழிவுகள் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மலையாள எழுத்துக்கள் கொண்ட பார்சல்கள் கிடந்ததாகவும் இது தொடர்பாக கேரளாவை சேர்ந்த பல தனியார் நிறுவனங்களையும் தீவிரமாக ஒரு விசாரணை தொடங்கி இருக்கிறது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.